வணக்கம் அப்ரஹாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக விசாரணைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணையானது இன்று துவங்கி இருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி, கல்லூரி மாணவர்கள், மேலும் வழக்கை விசாரித்து வரும் அதிகாரிகள் உட்பட வழக்கில் தொடர்புடைய அனைவரிடமும் இந்த குழுவானது விசாரிக்க உள்ளதாக தெரிகிறது. மேலும் சம்பவம் நடந்த இடத்தையும் இன்று இந்த குழுவானது ஆய்வு செய்ய இருக்கிறது. அதாவது இந்த குழு நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் ஞானசேகரன் என்ற நபரால் மிரட்டி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவை அடுத்து 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 பெண் IPS அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்திருக்கிறது. இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி, ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரவீன் தீக்ஷித் நேற்று இரவு சென்னை வந்தடைந்தனர். மேலும் தற்பொழுது இந்த குழுவானது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட இருக்கின்றனர். மேலும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் என்னென்ன இருக்கின்றன, அதே போல மாணவிகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் பாதுகாப்பு குறைபாடாக விளங்கக்கூடியவர்கள் எவை என்பதை குறித்தும் நேரில் இந்த குழுவானது ஆய்வு செய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை, அதாவது FIR வெளியான சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து விசாரணையானது நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடமும் குழுவானது பேச வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 9:30 மணி அளவில் இந்த குழுவானது அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 1 மணி நேரம் ஆகிறது. மேலும் விசாரணையானது 3 மணி நேரம் நடைபெறலாம் எனவும் குழுவானது பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்ய இருப்பதால் இன்று மதியம் வரை இந்த விசாரணையானது நடைபெறும் எனவும், இதன் மூலம் இந்த குழுவின் மூலம் இன்னும் பல்வேறு தகவல்கள் கிடைக்கப் பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தற்போது தேசிய மகளிர் ஆணையக்குழுவானது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இது குறித்த முக்கிய தகவலை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்கியிருக்கட்டும். விரிவான தகவலை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.